வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. புவனேஸ்வரியின் பழிவாங்கும் திட்டத்துல ஒண்ணுதான் இந்த தனாவை தோட்டத்து வீட்டுக்கு வர வச்சு ஒரு நபர் தனாவை கெடுத்துட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிக்கணும்னா அதோட ஊர் பஞ்சாயத்து சிவராம் தலைமையில கூடணும். அந்த தனாவுக்கு ஒரு பெரிய அவ பேரு வரணும், அதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி ஸ்கெட்சி போட்டாங்க. அதுல சுக்கு நூறு ஆக்கிட்டாங்க நம்ம தனா அப்படின்னே சொல்லலாம். நம்ம சிவராமும் அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்தை கூட்டி இந்த தனா மேல கலங்கத்தை எப்படியாவது இல்லை அப்படின்னு நீக்கணும். அதுக்கு தனா பூக்குழி இறங்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. மாயாவும் தனாவும் அதிர்ந்து நிற்கிறாங்க. தப்பு செய்யாத ஒரு பொண்ணு பூக்குழியில் இறங்குதா, இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வழக்கப்படி நம்ம இந்த பொண்ணு தீக்குள்ள பூக்குழியில் இறங்கி நிரூபிச்சுட்டானா அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு கலகத்தை இல்லாமல் ஆக்கலாம். அதனால தனா இறங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம அப்படியே சந்தோஷமாக நம்ம புவனேஸ்வரி பார்த்து சிரிக்கிறாங்க. எப்படி அவளுக்கு மேலே பழிய போட்டு என்னையா எல்லாரும் முன்னாடியே அடித்தா, உனக்கு மேலே பழிய போட்டு உன்னை தீக்குள்ளே இறங்க வச்சு உன்னை சாகடிக்கண்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம அம்மன் முன்னாடி நம்ம தனா அப்படியே பூக்குழியை இறங்குறாங்க. சாமியை வேண்டிக்கிட்டு எந்த காயமும் இல்லாமல் அவங்க வெளியே வராங்க. நம்ம புவனேஸ்வரிக்கு நெத்தியடி கொடுத்துறாங்கன்னு சொல்லலாம். அதோட ஜானகியமாவும் ரகுராம திருவண்ணாமலை தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து வாராங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு நியூஸ் நம்ம ஜானகி அம்மா கிட்ட நம்ம மாயா சொல்கிறாங்க. இப்படி என் பொண்ணை இவ பண்ணுனாளா, இந்த புவனேஸ்வரியை நான் விட மாட்டேன் அப்படின்னு மரத்தில் கட்டி வச்சு தோலை உரிக்கிறாங்க, சாட்டை எடுத்து. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். இந்த புவனேஸ்வரி எல்லார் முன்னாடியும் கோயிலில் நம்ம தனா புவனேஸ்வரியை கையை திருக்கி, இந்த பாரு எப்போவுமே பட்டுப்புடவை கெட்டிக்கிட்டு சும்மா வெட்டியே சுற்றிட்டு இருக்க உனக்கு எப்படி இருக்கணும்னா, நான் ஒவ்வொரு நேரமும் ஸ்போர்ட்ஸ் கேர்ள், நீ இந்த கையால் பேட்டை பிடிச்சி அடித்து இருவி போயிருக்கு. நான் உன்னை மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு போக மாட்டேன், ஆனால் என் உடம்பு ஸ்ட்ராங் அப்படின்னு கையை பிடிச்சி திருக்கி நம்ம புவனேஸ்வரியை ஒரு வழி பண்ணிடுறாங்க. இந்த பாரு எங்கள் குடும்பத்துக்கு மேலே ஏதாவது உன்னை விட போகிறது இல்லடி, யார் பொண்ணு, நான் ரகுராம் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தனாவுக்கு பெரிய அப்பா வைக்கணும், இவ என்னையே அடிக்க அளவு வந்துட்டா அப்படின்னு அந்த கோயிலில் அவங்க ஒருத்தங்களை வர வைக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணீங்களோ இந்த தனாவுக்கு ஒரு பெரிய பாடம் கொடுக்கணும். அதுக்காக நீ இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அவளை பழி வாங்குறதுக்கு ஒரு ரூமுக்கு வர வச்சு எல்லார் முன்னாடியே நீ நம்ப வைக்கணும் அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் காய்கறி வாங்கிட்டு வா தனா அப்படின்னு தனாவோட பாட்டி அவங்கள காய்கறி வாங்க அனுப்புகிறாங்க. அப்படி போயிட்டு வர நேரம் தான் நம்ம அப்பு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான் அப்படின்னு அந்த இடத்துல அதை காப்பாற்றி அந்த தோட்டத்து வீட்டில் வச்சுருக்கோம். அவனை உங்கள் வீட்டுக்கு தகவல் கொடுக்க தான் நான் வந்துட்டு இருக்கேன், நீங்கள் ரகுராமோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்க நேரம் நம்ம தானே ஐயோ என்னோட அப்புவை நான் இப்போவே பார்த்து ஆகணும், நான் வாரேன் அப்படின்னு பைக்கில் கூட வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி நம்ம ஸ்கெட்சு ஒர்க் ஆகிட்டு அப்படின்னு ரகுராம் வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க ஒருத்தங்களை வச்சு. இந்த பாருங்க ரகுராம் வீடு தானே, ரகுராமோட பொண்ணு தானே பைக்கில் ஒருத்தங்களுக்கு கூட போகிறா, அவள் இப்போ தோட்டத்து வீட்டில் தான் இருக்கா, என்னென்னமோ தப்பு நடக்குது நாட்டில், அதில் உங்கள் பொண்ணு இப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல, இப்படி மோசமான பொண்ணாக இருக்காள அப்படின்னு ஒரு ஃபோனை போட்டு மொத்த குடும்பத்தையும் கதிகலங்க வைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா தனா அப்படின்னு அடிச்சு புரண்டு மொத்த குடும்பம் போகும். இங்கே என்னன்னா நம்ம தோட்டத்து வீட்டில் நம்ம தனாவை அப்போ அங்கே தான் இருக்கான் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டான். அதோட பார்த்தோன்னா இந்த பாரு நம்ம ரெண்டுத்துக்குள்ள தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஊரே உன்னை காரி துப்பணும், உன் ஹஸ்பண்ட் இல்லாதனால நீ என் கூட இப்போ தப்பாக நடந்துக்கிட்ட, நீ அவ்வளோ மோசமானவ அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு விடுடா என்ன அப்படின்னு தனா அடித்து புரண்டு அடிக்கையெல்லாம் செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த நபர் தலையை அப்படியே குலைச்சிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா அப்படியே தப்பு நடந்தது மாதிரியே கிரியேட் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. உன் பொண்ணு நான் உங்கள் வீட்டு பொண்ணு அவளாட்டே விருப்பப்பட்டு தான் வந்தா, நான் ஒன்றும் கடத்திட்டு இதை பண்ணலை, அவள் தான் என் கூட பைக்கில் வந்தா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு மொத்த குடும்பம் அரண்டு போகிறாங்க, பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. நம்ம புவனேஸ்வரி வராங்க. இந்த பொண்ணுக்கு இவன் கூட தப்பாக நடந்திருக்கா, இவ தப்பான பொண்ணு ரகுராமோட பொண்ணு அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம சிவராம முடிவெடுக்க லெவலில் இருக்கிறாங்க.
ஏன்னா திருவண்ணாமலைக்காக நம்ம ரகுராமன் ஜானகியும் போயிருக்காங்க. அவங்க இல்லை பஞ்சாயத்து தலைவராக ரகுராம் வந்து முடிவு எடுக்க முடியாத நிலைமை. அப்போனா அந்த இடத்துல நான் தான் முடிவெடுத்து ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம சிவராம வந்து பஞ்சாயத்து தலைவர் ஆக்குறாங்க. முடிவை தனாவுக்கு எதிராக வந்து நடக்குதோம். நம்ம தனா வந்து பழி வாங்கிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து அப்படியே வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் நம்ம தனாவுக்கு அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து அப்படியே துடிச்சு போகிறாங்க. சரி, இந்த பொண்ணு மேலே தப்பு இல்லைன்னா கண்டிப்பாக இவ பூக்குழி இறங்கணும், அதில் தப்பு இல்லைன்னா இவ காலில் எந்த காயமும் படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம மாயா வந்து கொதிக்கிறாங்க. என்ன தப்பே பண்ணாத பொண்ணு பூக்குழி இறங்குனாமா, இதெல்லாம் முடிவு ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல நேரம் இது அம்மனை வேண்டிக்கிட்டே தப்பு செய்யலைன்னா பூக்குழியில் இறங்கினாலும் எந்த விதமான காயமும் படாது, அப்படி வந்து தனாவுக்கு எந்த விதமான காயமும் படாது, இதுதான் என்னோட இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம தனா வந்து அப்படியே ஆடி போகிறாங்க. நான் இப்போ பூக்குழி இறங்கியே ஆகணுமாயா, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு வந்து நிரூபிக்க வேற வழி இல்லைன்னா ரகுராமோட பொண்ணு தப்பான பொண்ணுன்னு இந்த புவனேஸ்வரி செட் பண்ண ஆள் மூலமாக எனக்கு பேர் கிடச்சிடும். அதுவும் இல்லாமல் இதனால நம்ம குடும்பம் அவமானப்படதை நான் ஏற்றுக்கவே முடியாது, அதனால இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. அதோட வந்து பூக்குழி நான் இறங்குறேன், அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதோட நம்ம தனா வந்து அம்மனை நல்லாவே வேண்டுகிறாத, நான் வந்து எந்த தப்பும் செய்யலை, நான் வந்து தப்பு செய்யாத எனக்கு மேலே இப்படி ஒரு கலகம் இருக்குமா, நீ தான் அதை துடைக்கணும், நீ தான் எனக்கு காவல் புரியணும் அப்படின்னு வந்து அம்மனை வேண்டிக்கிட்டு பூக்கொழியை இறங்கி நம்ம புவனேஸ்வரியின் திட்டத்தை சுக்கு நூறாக்கி நம்ம தனா வந்து சாதிச்சு காட்டுறாங்க. இப்போ ஊரே சொல்லுங்க, இப்போ ரகுராமோட பொண்ணு தப்பு பண்ண இருக்காளா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அந்த ஆத்தாலே நிரூபிச்சிட்டா, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் மக்கள் மொத்த குடும்பம் ஊரம் சேர்ந்து சொல்லுது. இதை கேட்டதும் புவனேஸ்வரி நடுங்கி போகிறாங்க. ரகுராம் மட்டும் இல்லை, ரகுராமோட பொண்ணும் எல்லா இடத்துலையும் நம்மளை தோக்கடிக்க தான் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா பொய்ப்படிப்பட்ட அந்த நபரை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு வந்து அதை கேட்க நேரம் எல்லாமே நான் புவனேஸ்வரி சொல்லி தான் செய்தேன் அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சடம் ஆகிறாங்க. அதோட புவனேஸ்வரி வந்து செய்தாளா அப்படின்னு வந்து புவனேஸ்வரிக்கும் ஊர் பஞ்சாயத்தில் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா திருவண்ணாமலையிலேருந்து வந்த நம்ம ஜானகியம்மாவுக்கும் ரகுராமுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. ஜானகியம்மா நான் விட போகிறதில்ல, என் பொண்ணு மேலே கலங்கத்தை இந்த புவனேஸ்வரி உண்டு பண்ணாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. மரத்தில் கெட்டி வச்சு நம்ம புவனேஸ்வரியின் தோலை வரிசை உரிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்ட என் பொண்ணை, அவளை நீ வந்து சந்தேகப்படும்படியாக ஊரில் கேவலப்படுத்தணும்னு நினச்சி, அவளுக்கு கூட அம்மனே இருக்கா பாத்தியா, நிரூபிச்சிட்டா. நான் கும்பிட தெய்வம் எங்களுக்கு வந்து எந்த காலத்துலேயும் வந்து எங்களுக்கு காவல் தான் இருக்கும், உன்ன மாதிரிப்பட்ட இவங்க உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து தொலிய களத்தை எடுக்கிறாங்க. நம்ம புவனேஸ்வரி வந்து துடிக்கிறாங்க. விடு ஜானகி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீ என் பொண்ணு கூட இப்போ என் பொண்ணை நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நீ கனவுல கூட நினைக்கக்கூடாது அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க.